என்னண்ணா வண்டி ரெடி ஆயிடுச்சா? ஆச்சுமா. நீ தான் நாளைக்கு வேணாலும் எனக்கு இன்னைக்கே முடிச்சு கொடுன்னு பிச்சை எடுத்திய. அதான் மற்ற வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உன் வேலையை முடிச்சு வச்சம்மா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. உங்களுக்கு தான் என் நிலைமை தெரியுமே. ஒரு நாள் வண்டி ஓடலனா கூட குடும்பத்துல பேஜாராயிடும். சரி, பில்லு எவ்வளவு ஆச்சு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருமா. என் சர்வீஸ் சார்ஜோட சேர்த்தா மொத்தம் 3500 ரூபா ஆகுது. 3000 ரூபா கொடுத்தா போதுமா? ஏன்னா குறைச்சு கேக்குறீங்க? நீங்க மட்டும் வேலை பார்க்கல. பில்லு என்ன வந்திருக்கோ அதை கேளுங்க. வேணும்னா ரவுண்டா 3500 ரூபா பில் போடுங்க, நான் தந்துடுறேன். என்னம்மா 5000 ரூபாய் கேட்டா 4000 ரூபாய் தான் தருவோன்னு பேரம் பேசுவ. இப்போ சொன்னதுக்கு மேல தரங்கிற என்ன வரும்படி எக்கச்சக்கமா? வந்துட்டாலும் அடையேன்னு நீங்க வேற. இதுக்கு காசு நானா தர போறேன்? எவ அடிச்சாலும் அவ வந்து கொடுக்க போறா. கொஞ்சம் இருண்ணே, பார்ட்டி கிட்ட பில் அமௌண்ட் சொல்லி பைசாவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். சரிம்மா. ஏய், நான் இந்த வண்டியை தொடச்சு பாலிஷ் போட்டு வை. சரிண்ணா. நீயா? ஐம் so சாரி. நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், உன் கூட பேச முடியாது. போனை எடுடி. நீ எத்தனை வாட்டி ட்ரை பண்ணாலும் நான் எடுக்க மாட்டேன். ஃப்ராட், போனை எடுக்க மாட்டேங்கிறாளே. என்னம்மா ஆளு வரேன்னு சொல்லிட்டாங்களா? எங்கண்ணா போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறா, கட் பண்றா. கொஞ்சம் உங்க போனை தரீங்களா? அதுல ட்ரை பண்ணி பார்க்கறேன். வரும்போதே கையோட கூட்டு வரணுமா? இந்த புது நம்பரா இருக்கே. ஹலோ, ஸ்ருதி ஹியர். ஸ்ருதி ஹியர்னா என்ன பேரு? ஹலோ, நான் கல்யாணி பேசுறேன். அங்க அகிலாண்டேஸ்வரி இல்லைங்களா? என்கிட்டயும் வேலையை காட்டுறியா? உங்களுக்கு யார் வேணும்? காலையில அகிலாண்டேஸ்வரின்னு ஒரு பொண்ணு. அகிலாண்டேஸ்வரியா? சாரி, ராங் நம்பர். ஏ, கொஞ்சம் இரு. நீ தானே அகிலாண்டேஸ்வரி? ஹே, உனக்கு என்ன காது செவிடா? என் பேரு ஸ்ருதி, அகிலாண்டேஸ்வரி கிடையாது. பேரை மாத்தி சொல்லி என்னை ஏமாத்த பாக்குறியா? காலையில என் ஆட்டோவை நீ தானே கார்ல வந்து இடிச்ச. வாட்? உன் ஆட்டோவை நான் இடிச்சேனா? நீ எங்க இருந்து பேசுற? சென்னையில இருந்து. நான் இருக்கிறது மதுரையில. மதுரையில இருக்கிறன்னா சென்னையில இருக்கிற உன் ஆட்டோவை இடிப்பேனா? வாட் நான்சென்ஸ். வேண்டாம், விளையாடாத. காலையில நீ அக்காவுக்கு கேன்சர், ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னதுனால தான் உன்னை நான் விட்டேன். புல்ஷிட். எனக்கு அக்காவே கிடையாது, அவளுக்கு கேன்சரா? நீ தானடி சொன்ன. ஹலோ, கொஞ்சம் டீசெண்டா பேசு. அக்காவுக்கு கேன்சர்னா அகிலாண்டேஸ்வரிக்கு கால் பண்ணு. எனக்கு ஃபோன் பண்ணி ஏன் டார்ச்சர் பண்ற? இல்ல, இதே குரல் தான் எனக்கு நல்லா தெரியும். ஆமா, நீ பெரிய சிபிஐ ஆபீசர், உடனே கண்டுபிடிச்சிட்ட. இங்க பாரு, உன் கூடலாம் என்னால பேசிட்டு இருக்க முடியாது. ஒழுங்கு மரியாதையா சொன்னபடி வந்து காசை கொடுத்துட்டு போ. 3500 ரூபா பில்லா இருக்கு. 3500? 5 பைசா கூட தர முடியாது. வேணாண்டி, எனக்கு கடுப்பு ஏத்தாத. நீ தான் என் ஆட்டோவை இடிச்சது. ஏய், உன்னை யாருன்னே தெரியாதுங்கிற? ஆட்டோவை இடிச்ச காசு கொடுன்னு லூஸ் மாதிரி பேசுற. டென்ஷன் பண்ணாத, போன் வேடி. என்கிட்டயுமா? என்னாச்சுமா, வரன்ட்டாங்களா? அதை என்ன கேக்குறீங்க? ஆட்டோவை இடிச்சதுக்கு பணம் தந்துறேன்னு அவ்வளோ டீசெண்டா பேசினா. இப்ப யாருன்னு தெரியாதுங்கிறா. வேற வேற மாத்தி சொல்றா. நீ அவளை விட்டுருக்க கூடாது கல்யாணி. அங்கேயே காசை செட்டில் பண்ணிட்டு போடின்னு சொல்லியிருக்கணும். அவ எங்க இருக்கிறா? அட்ரஸ் வாங்கினியா? இல்லண்ணா, வாங்காம விட்டுட்டேன். என்னம்மா நீ ஆளுக்கு 10-15 சிம் கார்டு வச்சிருக்காங்க. அதை நம்பி அட்ரஸ் வாங்காம வந்திருக்கியே. பேரையே மாத்தி சொல்லிருக்கா. ஃப்ராடு. அட்ரஸ் மட்டும் கரெக்டா சொல்லிடுவாளா? இப்ப பணத்துக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியலண்ணா. அண்ணே, கோச்சுக்காதீங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நாளை கொண்டு வந்து கொடுத்துறேன். சரிம்மா, லேட் பண்றத? இல்லண்ணே, கண்டிப்பா நாளை கொண்டு வந்து கொடுத்துருவேன். வரேனே. சரிம்மா. ஏமா கல்யாணி, வண்டி எடுக்காம போற? வண்டி எடுத்துட்டு போமா. இல்லண்ணே,
பணம் கொண்டு வந்து கொடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு போறேன். என்னம்மா நீ என்ன இன்னைக்கு நேத்தா பழக்கம் காசை வச்சுட்டு வண்டி எடுத்துட்டு போன்னு சொல்றதுக்கு? நாளைக்கு வேணா, காசு எப்போ வருதோ அப்ப கொண்டாந்து கொடுத்துட்டு போ. முதல்ல வண்டி எடுத்துட்டு போமா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. வெறும் ஆளா போயிருந்தா அம்மா கேள்வி கேட்டே கொண்டு இருப்பாங்க. எப்பவும் விவரமா இருக்கிற பொண்ணு இன்னைக்கு ஏமாந்துட்டியே. அவ என்னைக்காவது கையில சிக்குவா. அன்னைக்கு ஃபோன் பண்ண, நானும் வரேன். 2 காட்டு காட்டி வட்டியை முதல்ல சேர்த்து வாங்கிடலாம். சரிண்ணா. அண்ணே போயிட்டு வரேன். சரி கல்யாணி. வெட்டிங் டே உன் மேல எனக்கு காதுல பாசமா வரல, ஆத்திரம் தான் வந்துச்சு. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் தெரியாம பேசிட்டேன்னு சொல்றேன். தெரியாம பேசுனது நீ சாரு கிட்ட பேசுன மாதிரி என்னாலயும் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லார்கிட்டயும் பேசிருக்க முடியும். என் வெட்டிங் டே கொண்டாடுறது நீங்களா யாரு அப்படின்னு உங்களுக்கு அக்கறன்னு மூஞ்சி லட்சம் மாதிரி கேட்டிருந்தா என்ன பண்ணிருப்ப? ஐயோ நான் தான் தெரியாம பேசிட்டேன்னு சொல்றேன்ல. பேசாத. என் புருஷனை டார்ச்சர் பண்றான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக தான் மேடம் வர சொன்னாங்களா? ஐயோ இல்ல சார், நானே தான் சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஏன் போய் சொல்ற? அவ கண்டிப்பா என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பா. நான் பெங்களூர் போய் வேலை பார்க்கறது அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. புருஷக்காரன் வாழ்ந்தா என்ன, செத்தா என்ன, வேலைக்கு போனா என்ன, திரும்ப பிச்சைக்காரனா வந்தா என்ன, அதை பத்தி உனக்கு கவலையே இல்ல. உனக்கு வேண்டியதெல்லாம் நடக்கணும். நீ இப்படி ஒரு சுயநலவாதியா இருப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உன் படிப்பை பத்திலாம் என்னால கவலைப்பட்டு இருக்க முடியாது. முடிஞ்சா படி, இல்ல டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு என் கூட வா. எனக்கு என் வேலை தான் முக்கியம். நீ படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உன் ஆட்டம் தாங்க முடியல. நீ படிச்சு முடிச்சுட்டு துளசி பீன்னு ஒரு போர்டை மாட்டிக்கிட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சா என்ன ஆகும்? வீட்டிலே கட்டுறா மாப்பிள்ளன்னு தண்டசோறு சாப்பிட வச்சு அடிமையாக்கி அழகு பார்ப்பேன். தமிழ் ஏன்டா அப்படி இருட்டில் தனியாக உட்காந்துருக்க? என்னன்னு தெரியல பூவி, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் துளசியை நினைச்சு வருத்தப்படுறியா? ஆமா, என்னை பிரிஞ்சதால துளசியும் இப்படிதானே வேதனைப்பட்டிருப்பா. அவர் இடியட். கோவத்தில் என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாத்தையும் கிறுக்குத்தனமா பண்ணி தொலைச்சிட்டேன். அதை நினைச்சாலே பைத்தியக்காரத்தனமா இருக்கு. நான் அவளை எப்படிலாம் நோக்கடிச்சிட்டேன். நான் பண்ணது எல்லாமே முட்டாள்தனம். துளசிக்கு யார் வேணாலும் துரோகம் பண்ணிருக்கலாம், சதி பண்ணிருக்கலாம். ஆனா நான் இல்லை அவளுக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கணும். அவ சொன்னது எதுவுமே புரிஞ்சிக்காம விட்டேன்னு. கோவத்துல நீ என் பொண்டாட்டி இல்ல, உன் கூட வாழ பிடிக்கலன்னு வாய்க்கு வந்தபடி இஷ்டத்துக்கு மூஞ்சி லட்சம் மாதிரி பேசிட்டேன். அந்த நிமிஷம் அவ எப்படி நொந்து போயிருப்பா. சே, அவ என் கூட இல்லாத வேதனைய இப்பதான் நான் உணர்றேன். நரக வேதனையா இருக்கு. டேய், அப்போ நடந்ததை நினைச்சு இப்போ ஃபீல் பண்ணா என்னடா பிரயோஜனம்? இந்த தெளிவு உனக்கு முன்னாடியே இருந்திருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன். பிரச்சனையும் கைமீறி போயிருக்காது. இப்போ ஒண்ணு கெட்டு போல. நீ மனசு வச்சுனா நீங்க 2 பேரும் ஒன்னா சேரலாம். சான்ஸ் இருக்குடா. இல்ல பூவி, துளசி அவ்வளவு ஈஸியா சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல. டேய், ஏன்டா அப்படி நினைக்கிற? துளசி ஒன்றும் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை. துளசி எல்லாத்தையும் சாதாரணமா எடுத்துக்கிறவ தான். ஆனா சாதாரணமா மன்னிக்கூடிய அளவுக்கு நான் தப்பு பண்ணியிருக்கேன். சாரோட மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம துளசியில நான் சந்தேகப்பட்டேன். கிட்டத்தட்ட உங்க பைத்தியம் முடிச்சிருக்கேன் கூட ஹாஸ்பிட்டல் வாடின்ற அளவுக்குள்ள நான் பேசிட்டேன். தப்பே பண்ணாத ஒருத்தையும் தண்டிக்கிறது யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. அம்மாவை நம்பி நான் மோசம் போயிட்டேன்.
நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு பக்குவமே எல்லாம் போயிடுச்சு. அந்த அளவுக்கு நான் முட்டாளா இருந்திருக்கேன். டேய் அது ஒன்றும் ஓன் தப்பு இல்லடா. சுத்தி உள்ளவங்க எல்லாருமே நல்லவங்க நினைக்கிற பாரு, அதான் உன் பிரச்சனை. ஆனா யாரை நம்பணுமோ அவளை நம்பலையே. துளசி சாருவை பத்தி என்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்கு எவ்வளவோ போராடினா. ஆனா ஒரு நாள் கூட அவ சொல்ற பேச்ச நான் கேட்கவே இல்லை. அவளால என் வேலைக்கு டேஞ்சர் நினைச்சேன். அம்மா மாதிரி என்னோட பிரச்சனை எல்லாத்துக்கும் அவ தான் காரணம் நம்பினேன். அதனால சத்தம் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி சண்டை போட்டு அவளை வீட்டு விட்டு வெளியே அமிச்சு. எந்த ஒரு பொண்ணு இப்படி ஒரு அடாவடித்தனத்தை ஏத்துக்க மாட்டா. சத்தியமா சொல்றேன், எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் புத்திசாலி எல்லாம் கிடையாது. முட்டாள், மொரட, முன்கோபி. என்ன நினைச்சா எனக்கு அருவருப்பா இருக்கு. தமிழ் செஞ்ச தப்பு நீ இப்போவாச்சும் ஒத்துக்கிறிய, அதுவே பெரிய விஷயம்டா. இங்க பேசினதை மட்டும் துளசி கேட்டான்னு வச்சுக்கோ, உன் மேல அவளுக்கு இருக்கிற கோவம்லாம் காணாம போயிடும். இல்ல பூவி, துளசியை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாள் ஒரு மோசமான புருஷனா தான் நடந்துக்கிட்டேன். அவளை திட்டி அழ வச்சு அவமானப்படுத்தி கொடுமைப்படுத்தி இருக்கேன். அதெல்லாம் உண்மைதான்டா. ஆனா நீ மட்டும் துளசி போய் பேசி பாரு, உன் மேல அவ்வளவு கோவம்லாம் பறந்து போயிடும். எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்குடா. துளசி உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு வார்த்தையை தான் எதிர்பார்க்கறா. ஆமாடா, நானும் சுதாவும் போய் துளசியை பார்த்துட்டு வந்தோம். என்ன சொன்னா? அவ உன்ட்ட ஒன்றும் பெருசா எதிர்பார்க்கல. எதிர்காலத்துல திரும்ப இதே மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு பயப்படுறா. அப்படி வராதுன்ற உத்தரவாதத்தை உன்ட்ட இருந்து எதிர்பார்க்கறா. அதாவது நானே வீடு ஏறி போய் அவகிட்ட கேரண்டி சொல்லி கூட்டிட்டு வரணும், இல்லைன்னா வரமாட்டா, அதானே? இல்ல பூவி, இதெல்லாம் வரமாட்டேன்னு சொல்றதுக்கான சாக்கு போக்கு. டேய் ஏப்பா அவசரப்படுற? சொல்ற கொஞ்சம் பொறுமையா கேள்றா. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எந்த விதமான சண்டை சச்சரவும் இல்லாம சமாதானமா இருக்கணும்னு அவர் நினைக்கிறான். அதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒருத்தர் புரிஞ்சு நடந்துப்போம், அதுக்கு நான் கேரண்டின்னு சொல்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? அதுக்காக அடிமை சாசனம் எழுதி தர சொல்றியா? டேய் சும்மா குதர்க்கமா பேசாத. உன்னை யாரா எழுதி தர சொன்னது? இங்க பாருங்க, சும்மா கோவப்படுறதை விட்டுட்டு துளசி பக்கம் இருக்கிற நியாயத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்க்க சொல்லுங்க. அந்த சாருவால வந்த பிரச்சனையினால இன்னைக்கு டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கு. நாளைக்கு வேற ஒரு ரூபத்துல பிரச்சனை வராதுன்னு சொல்றதுக்கு என்ன கேரண்டி? அதுவும் இல்லாம துளசி தன்னோட எதிர்காலத்தை நினைச்சு ரொம்ப பயந்துகிட்டு இருக்கா. நான் இருக்கேன்னு நம்பிக்கை தர வேண்டியது ஒரு புருஷனோட கடமை. அண்ணி, துளசிக்கு இனிமே என்னால எந்த பிரச்சனையும் வராது. அத மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தா போதாது, வாய் விட்டு வெளியில சொல்லணும். ஏன் கோவத்தை மட்டும் சில்லு சில்லுன்னு காட்ட தெரியுதுல்ல? அனுசரணையா பேசுறதுல என்ன தப்பு? ஆமாடா, எனக்கு என்னமோ நீ துளசி போய் பார்த்து பேசுறதுதான் சரின்னு தோணுது. எல்லாம் சரிதான், ஆனா நான் எப்படி அங்க போறது? ஏன் அங்க போறதுல உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல பூவி, என் மாமனார் முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். பாட்டி என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க, ஏன்டா இப்படி ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன்னு கேட்டா நான் என்ன பதில் பேச முடியும்? நேர்ல போய் பேசுறதுக்கு சங்கடமா தாண்டா இருக்கும். அதுக்காக சும்மா வீட்டிலே உட்காந்துக்கிட்டு இருந்தா எந்த பிரச்சனையும் முடிவுக்கு வந்துடாது. அப்படியே இருந்தாலும் மாமனார் யாரு? உன்னோட வயசுல மூத்தவர் தானே. அவர்கிட்ட போய் நடந்த தப்புக்காக மன்னிப்பு கேளு. இறங்கி போறதுனால நீ ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்ட தமிழ். இத பாருங்க, இது உங்க வாழ்க்கை பிரச்சனை, அதை நீங்க தான் சரி பண்ணணும். அடுத்தவங்க சமாதானம் பண்ணி வைப்பாங்கன்னு எதிர்பார்க்கறதுக்கு நீங்க என்ன சின்ன குழந்தையா? போங்க, துளசி கிட்ட மனசு விட்டு பேசுங்க. அவ உங்களோட கிளம்பி வராளா இல்லையான்னு பாருங்க. ஆமாடா, உனக்காக யாரோ தூது போறதை விட நீயா போய் நேர்ல பேசினா தான் சரியா வரும். என்ன சொல்ற? போவல்ல? பார்க்கலாம். பார்க்கலான்னு சொல்லாதடா, போய் பேசு. ரொம்ப நாள் அந்த பொண்ணு அங்க இருக்குது சரியா வராது. நீங்க 2 பேரும் ஒன்னாகிற வரைக்கும் 2 குடும்பத்துக்கும் வேதனை தான் மிஞ்சும். அதனால சீக்கிரமா ஒரு முடிவு கட்டு, கூச்சப்படாம போய் பேசு. என்ன? டேய் சும்மா மனசை போட்டு குழப்பிக்காத. நீயும் துளசி மத்தவங்க பாராட்டுற அளவுக்கு நல்ல நிலைமைக்கு வருவீங்கடா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீ உன் பிடிவாதத்தை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடு. அப்புறம் அந்த முன்கோபம், இது 2 மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, உங்க 2 பேரையும் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இருக்காது. போய் நிம்மதியா தூங்குடா. நாளை காலையில நம்பிக்கையோட போய் துளசியை பார்த்து பேசு, நல்லதே நடக்கும். புரியுதா? பாசுதா. புஜிமா, செல்லம் புஜிமா, எங்க இருக்க? வந்துட்டேங்க. புஜிமா, ஏங்க இப்படி கத்துறீங்க? கத்தலம் புஜிமா, இது கோதல். கோதலோட கூப்பிடுறேன். ரொமான்ஸ் புஜிமா, ரொமான்ஸ். ரொமான்ஸா? ஓவரா இழுக்காதீங்க.
அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களாம் வாத்து தான் கத்துதோன்னு வேடிக்கை பார்க்க வந்துருவாங்க. நான் வாத்தாட்டமா கத்துறேன். பின்ன என்னங்க, வந்த உடனே கர்ரு புருன்னு சவுண்ட் விட்டுக்கிட்டு என்ன ரொமான்ஸ் இதெல்லாம்? குடிகாரன் குலோப் ஜாமுனை வாயில வச்சுட்டு கத்துற மாதிரியே இருக்கு. என்ன முக்கியமானு ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காம வியூஸை போடுங்கிறியா? காதல்னா கச்சா முச்சான்னு பேசலாம், கண்ணா புண்ணான்னு வளரலாம். அதுக்கெல்லாம் ரூல்ஸ் மாக்குறது தப்பு புரியுமா? என்ன போய் குடிகாரன் வாத்தெல்லாம் ஓவர் புரியுமா? நீங்களும் ஓவரா சீன் போடாதீங்க. ஆமா என்னாச்சு, அதுக்குள்ள வந்துட்டீங்க? டியூட்டி முடிஞ்சிடுச்சா? அதெல்லாம் விடு. உனக்காக என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? வாயேன். வா, 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 வா. உனக்கு பிடிச்ச கலர்ல சாரி. சாரியா? ஐயோ சூப்பரா இருக்குங்க. இந்த பார், உனக்கு பிடிச்ச பர்ஃப்யூம், லிப்ஸ்டிக், எல்லா மேக்கப் ஐட்டம்ஸும் எப்படி? அதுக்கப்புறம் அல்வா, இதோ பழங்கள் எல்லாமே இருக்கு. ஓகே, தேங்க்ஸ் புஜிப்பா. இப்போ ஒத்துக்கிறேன், நீங்க நிஜமாவே ரொமான்டிக் ஹீரோ தான். ஆமா, இவ்ளோ ஐட்டம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, இதுக்கெல்லாம் ஏது பணம்? சம்பள பணத்திலயா வாங்குனீங்க? சம்பளமா? அதை நான் டச் பண்ணவே இல்லை தெரியுமா? அப்படியே இருக்காது. அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? உனக்கு நகை வாங்க போறேன். இனிமே மாசம் மாசம் சம்பள பணத்துல உனக்கு நகை தான் வாங்க போறேன். அதெல்லாம் அப்புறம் வாங்கி கிழிக்கலாம். முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க. இதெல்லாம் காசு கொடுத்து தானே வாங்குனீங்க? என்ன முஜிமா, ஓசில கிடைக்கிறது யாரா காசு கொடுத்து வாங்குவாங்களா? அப்போ இதெல்லாம் லஞ்சமா வாங்கிருக்கீங்க? லஞ்சமா? இல்ல முஜிமா, இதெல்லாம் அன்பளிப்பு. உங்களை ஒரு பொறுப்பான போலீஸ் நினைச்சேன், இப்படி பொறுக்கி போலீஸா இருக்கீங்க. முஜிமா, இப்படி பஞ்சு டைலாக்லாம் பேசி என்ன பஞ்சர் ஆகாதா? எல்லாரும் வாங்குறாங்க, நானும் வாங்குறேன். போலீஸ் வாழ்க்கையில இதெல்லாம் தவிர்க்க முடியாது முஜிமா. இப்படி சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதெல்லாம் பார்க்கவே எனக்கு கருவருப்பா இருக்கு. முதல்ல எடுத்து முஜிமா, முஜிமா, எதுக்கு இப்போ கோவப்படுற? போத விடுங்க. பொண்டாட்டிக்கு ஆசையா வாங்கி தரது கூட காசு கொடுத்து வாங்க மாட்டீங்களா? பிச்சை எடுத்துட்டு வந்திருக்கீங்க. பிச்சையா? ஆமா, பிச்சை தான். அம்மா தாயே, என் பொண்டாட்டி புடவை இல்லாம இருக்கா, ஒரு புடவை கொடுங்கன்னு பிச்சை எடுத்துட்டு வந்திருக்கீங்க. புஜிமா, இதெல்லாம் டூ மச். உன் புருஷன் ஒரு போலீஸ். கண்டபடி பேசி அசிங்கப்படுத்தாது, ஓகே? செய்யும் போது அசிங்கமா தெரியல, பேசும்போது தான் தெரியுது இல்ல? என்னது இது? இது இந்த அல்வா. நீங்க காசு கொடுத்து வாங்குனீங்களா? அதான் சொன்னல இல்ல. அப்போ உங்க பொண்டாட்டிக்கு எவனோ ஒருத்தன் அல்வா வாங்கி கொடுத்திருக்கான்.